ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது 10ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் இருக்கிறோம். ஆகஸ்ட் மந்த்து டெஸ்ட்டு நடந்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் போர்ஷனில் சாப்டர் 5, அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியோடைய 3 வெர்டிசஸ் கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியனும் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூடும் கேட்குறாங்க. அதாவது தமிழில் சொன்னால் முக்கோணத்தினுடைய 3 முனைப்புள்ளிகள் கொடுத்துட்டு நடுக்கோட்டின் சமன்பாடு குத்துக்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான கணக்கு, தேர்வுக்கு மிக முக்கியம். இதை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு ரஃப் ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். அது ஏ 6,2, பி -5, -1, சி 1,9 அப்படின்னு ரஃபாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு கேட்குறது மீடியன், அதாவது நடுக்கோட்டின் சமன்பாடு. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு மீடியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நடுக்கோடு என்னன்னா, ஒரு சைடுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மிட் பாயிண்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க வெர்டிசஸையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் மீடியன் அப்படின்னு பேர். அதாவது ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியையும் அதற்கு எதிரே உள்ள பக்கத்தின் முனையையும் சேர்க்கறதுக்கு பேர் நடுக்கோடு. அப்போ இந்த பாயிண்ட் நான் டின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதில் மீடியன் ஏடி. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, 2 பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் லைன் இருப்புள்ளி வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாயிண்ட் தெரியுது, இன்னொரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி டி ஆஃப். இப்போ மையப்புள்ளி 2 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மையப்புள்ளி ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. அப்போ இது x1 y1 x2 y2. அப்போ -5 + 1/2, -1 + 9/2 இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப். குறி மாதிரி இருந்தால் கழிக்கணும். 5ல் 1 கழிச்சிட்டா 4, பெரிய எண்ணுக்கு மைனஸ் குறி /2. இங்கே 9 - 1 8/2. இதை சுருக்குனா டி ஆஃப் -2, இது 4 2s are 8, இப்போ 4. அப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ ஆஃப் 6,2 ஒரு பாயிண்ட்டு, டி ஆஃப் -2, 4 ஒரு பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் போடணும். அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் x - x1 / x2 - x1 is equal to y - y1 / y2 - y1. அல்லது இதை முதல்ல போட்டுக்கலாம். y - y1 / y2 - y1 is equal to x - x1 / x2 - x1 எப்படினாலும் போட்டுக்கலாம். அப்போ இதிலிருந்து இப்போ y - y1, இப்போ x - x1, இது x1 y1, இது x2 y2. இப்போ x - x1 வேல்யூ 6 by x2 வேல்யூ -2 minus x1 வேல்யூ 6 is equal to y - y1 வேல்யூ 2 divided by y2 minus y1. y2 value 4 minus y1 value 2. That is x minus 6 by same sign add பண்ணிக்கணும். -2 - 6 - 8 is equal to y minus 2 divided by 4 minus 2 2. இப்போ இது டினாமினேட்டரில் இருக்க சேம் நம்பர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, இது 4 2s are 8, 4 2 8. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into x minus 6 is equal to -4 into y minus 2. அப்போ 1 into x minus 6 is equal to -4y minus into minus plus 8. இப்போ எல்லா நம்பரும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். x இந்த -4y எடுத்துகிட்டு வந்தால் +4y, இங்கே -6 இருக்குது, இந்த 8 இங்கே வந்தால் -8 ஈக்குவல் டு 0. இப்போ x ப்ளஸ் 4y -6 -8 -14 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், அதாவது நடுக்கோட்டின் சமன்பாடு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இது ஆல்டிடியூட் கேட்குறாங்க, அதாவது குத்துக்கோட்டின் சமன்பாடு. இப்போ குத்துக்கோடு ஆல்டிடியூட்னு சொல்லும் போதே நமக்கு என்னென்னா
ரெண்டு லைனும் வந்து ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கணும், செங்குத்தாக இருக்கணும். அதாவது இந்த பிசியும் இந்த பாயிண்ட் நம்ம டின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏடி ரெண்டும் ஒன்று பர்பண்டிகுலர். அப்போது நான் என்ன செய்கிறேன்னா ஏடி வந்து ஆல்டிடியூட் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்டிடியூட் ஏடி. அப்போ அதாவது என்னென்னா இந்த ஏடி வந்து இந்த பிசி பக்கத்துக்கு பர்பண்டிகுலர், செங்குத்து. அப்போது இது நம்ம என்ன கான்செப்டில் நம்ம சம் போட போகிறோம்னா, இஃப் டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் தென் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஸ்லோப் m1 m2 is equal to -1. இப்போ அந்த கான்செப்டில் நம்ம போட போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு தேவை ஏடியோடைய ஸ்லோப் தான். தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு -1 பை ஸ்லோப் ஆஃப் பிசி. அதாவது ஏடியின் சாய்வு இஸ் ஈக்குவல் டு -1 பை பிசியின் சாய்வு. இப்போ இது -1 பை இது 2 பாயிண்ட் இருப்புள்ளி சாய்வு ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ 9 minus of -1 plus 1 divided by x2 1 minus x1 minus 5. ஏற்கனவே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 is equal to -1 by 10 divided by 6. இப்போ ரெசிப்ரோக்கல் தலைகீழ் போட்டால் -6 by 10. இது சுருக்குனா சிம்ப்ளிஃபை பண்ணால் -3 by 5. 3 2s are 6, 5 2s are 10. அப்போ ஸ்லோப் பர்பண்டிகுலர் ஸ்லோப் வந்து -3 by 5. That is m is equal to -3 by 5. அப்போ இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம இப்போ ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறோம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 பாயிண்ட் 1 ஸ்லோப் ஃபார்மு. இப்போ y minus y1 is equal to m into x minus x1. இப்போ இங்கே x1 y1ன்ற பாயிண்ட் வந்து a ஆஃப் 6,2. ஸ்லோப் m is equal to -3 by 5. Therefore equation y minus y1 2 is equal to m -3 by 5 into x minus x1 6. இப்போ இந்த 5 ஆல் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுறோம். 5y minus 5 2s are 10 is equal to -3 ஆல் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். -3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 6 are 18 3 18 எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். 5y minus 10 plus 3x minus 18 equal to 0. இப்போ x term முதல்ல போடுறேன். 3x plus 5y minus 10 minus 18 minus 28 is equal to 0. This is the equation of altitude. அதாவது குத்துக்கோட்டின் சமன்பாடு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஏ பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக 6 ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகே.